ஹலோ ஹலோ சார், தமிழ் டாக்கிஸா? ஆமா தமிழ் டாக்கிஸாங்க, சொல்லுங்க. சார், இந்த யூடியூப்ல அந்த ப்ளூ செட் போட்டு ஒருத்தர் பேசுவார்ல, அவர் இருக்காருங்களா? ஆமா, அவர் கூட தான் பேசிட்டீங்க. நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. சார், உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன் நான் ரெகுலரா. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க, விமர்சனம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போன வாரம் இந்த தீப் சாங்க்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. ஆமா, தப்பு தப்பா கெட்ட வார்த்தை சிட்டிலாம் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்க. இல்ல தப்பு தப்பா கெட்ட வார்த்தை இல்ல. ஹலோ ஹலோ, கெட்ட வார்த்தை ஒண்ணும் பேசல, சொல்லுங்க சார். இந்த பொறுக்கி புறம்போக்குலாம் தேவையில்லாமலாம் திட்டுங்களே கெட்ட வார்த்தை எல்லாம். இல்ல, பொறுக்கி புறம்போக்குன்றதுலாம் கெட்ட வார்த்தை கிடையாது தம்பி. புறம்போக்குன்ற பேர்ல ஒரு படமே வந்திருக்கு. பொறுக்கின்ற டைட்டில் சுந்தர்சி ஒரு டைட்டில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு, பொறுக்கின்ற பேர்லாம். இதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, சென்சார் அலோவ் பண்ணதுதான் புறம்போக்கெல்லாம். அதெல்லாம் நல்ல வார்த்தைங்களா? அதெல்லாம் இல்ல, நல்ல வார்த்தைன்னு சொல்ல வரல, சென்சார் அலோவ் பண்ணிருக்காங்க, அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் உங்களை பொறுக்கி புறம்போக்குன்னு திட்டினா நீங்க அமைதியா இருக்கீங்களா? இல்ல, அதான் நான் கெட்ட வார்த்தை இல்லைன்றேன், அப்புறம் நீங்க திட்டுறீங்க. அதுல சரி, இப்ப நான் புறம்போக்கு போட்டேன்னு கேட்டா நீங்க அமைதியா இருக்கீங்களா? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இருங்க. இல்ல, என்ன வீடியோ போட்ட தேவையில்ல. இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கேட்கதான் நம்பர் போட்டிருக்கோம். நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல இருங்க. அந்த பாட்டு நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த பாட்டு நீங்க கேட்டீங்களா? கேட்டேன். எப்படி இருக்கு பாட்டு? பாட்டு நல்லாதான் இருக்குது. சரி, உங்க அக்கா தங்கச்சி உங்க அம்மா, இல்ல நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரும் கேட்டாங்களா அந்த பாட்டை? எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பாட்டு பிடிச்சிருக்கு, தப்பா எதுவுமே இல்ல அந்த பாட்டுல. ஓ சரி, நீங்க உங்க கூட பேசி பிரச்சனை இல்ல. உங்க அக்கா தங்கச்சி கிட்ட அல்லது உங்க அம்மா கிட்ட அந்த போனை கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம மேற்கொண்டு என்ன பண்றதுன்றத பத்தி பேசுவோம். அவங்க கிட்ட போனை கொடுங்க. அவங்க கிட்ட பேசணும், கிட்ட கொடுக்கணும். நீ பதில் சொல்ற என்ன போட்டாலும் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அவங்க கிட்ட பேசணும். ஏப்பா அவங்க கிட்ட கொடுப்பா. முதல்ல அந்த பாட்டு அபிஷியலா ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? என்ன ஆபீஸ்ல ரிலீஸ் ஆச்சு பண்ணாங்களா? அது எந்த எவனோ ஒருத்தர் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டா அதுக்கு நீ தேவையில்லாம பேசுவா. சிம்பு ரிலீஸ் பண்ணாருன்னு இருங்க. அவரு இது வரைக்கும் என்ன ஆபீஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு? லதா ரஜினிகாந்த் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், அது இப்ப கூட யூடியூப்ல இருக்கு. அது என்ன ஆடியோ லான்ச் வச்சு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா? நயன்தாரா கூட வச்சு ஒரு போட்டோ இருக்கும், அது என்ன பிரஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்ணாரா? அனிருத்துக்கு ஒரு போட்டோ இருக்கும் பாத்திரியா? அதெல்லாம் என்ன பிரஸ் மீட் வச்சு அபிஷியலா தான் ரிலீஸ் பண்ணாங்களா? இவங்க பொழப்பதான்பா, இவங்க பொழப்ப இப்படிதான் லீக் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. வழக்கமா அது யாரும் கண்டுக்கல, இந்த வாட்டி மாட்டிக்கிட்டாங்க. மொழி முடிச்சுட்டு நான் இல்ல நீ இல்லன்னு இப்ப உலகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க பர்சனல், அதை பத்தி நீ எதுக்கா தேவை? நீ படத்தை விமர்சனம் பண்றியா, படத்தை விமர்சனம் பண்றவங்க எடுத்துக்க வேண்டியதானே? ஏன் அரகர மகாதேவிக்குன்னு ஒரு ஆடியோ வந்துச்சு, அதான் நீங்க எல்லாம் உளுந்து கேட்டு சிரிக்கலையா? கரெக்ட், நான் சொல்றேன். அதுதான் அதோட இதுல தப்பா சொல்லிட்டாங்க. இல்ல அரகர மகாதேவியும் நீங்களும் ஒன்னா? அரகர மகாதேவி நாங்களும் ஒண்ணுதான் சொல்லிடுங்க, நாங்க இதை ஒரு பிரச்சனையா பண்ணல. நீங்க என்னமோ சினிமாவே கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் மாதிரில பேசிட்டு இருக்கிறீங்க. என்னடா எந்த ஊர்ல இருக்கீங்க சொல்றாங்க தம்பி? இந்த பேர் கெட்டவத்துல பேசுறதுலாம் விட்டு, கெட்டவத்துல பேசுறது விட்டு நானும் பேசுவேன். அப்புறம் எங்கடா இருக்கீங்க? எங்கடா இருக்க? நானும் பேசுவேன். அப்புறம் கெட்டவத்துல நீ சொல்ற தம்பி, கெட்டவத்துல பேசாத, நானும் பேசிடுவேன். ஆம்பளை பேசுறா நானும் பேசிடுவேன். பேசுறா என்னடா பேசுறா? சரி பேசுறா சிம்பு. எங்கடா இருக்கு? நீ சொல்ற பேசுற எதுவும் பேசுறான்னு பேசுறா. அதான் திட்டிட்டு ஒண்ணு போடா சிம்புன்னு. சிம்புன்றத விட ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாதுடா, சிம்புன்னே திட்டேன். இதெல்லாம் ஒப்பா தெரிஞ்சு வச்சுக்கா. ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி திட்டாங்க அப்படின்னு சொல்லி தூக்கு போட்டு சேர்த்து போயிடுவாங்கடா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதை விட ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாதுடா. நீ முதல்ல போனீங்களா?